கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தின் 3-4 வசனங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதனை இல்லாத மனிதன் இல்லை. சோதனைகள் 2 விதம். ஒன்று, நம்முடைய கிரியையினாலும் நம்முடைய புத்தியினத்தினாலும் நாம் தெரிந்து கொள்ள வழிகளினாலும் உண்டாகிற சோதனை. அந்த சோதனைகள் உண்மையாய் சொல்ல வேண்டுமானால் அது நம்மால் வந்தது, நம்முடைய புத்தியினத்தினாலே வந்தது. ஆனால் இன்னொரு சோதனை இருக்கிறது, தேவன் அனுமதிக்கிற சோதனை. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சோதனை, அது அவர்களுக்கான விசுவாச பரீட்சை. நமக்கு தெரியும், ஒரு எக்ஸாம் வருதுனாலே அதன் பிற்பாடு ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது நமக்கு தெரியும். அதே போலதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மை அவருடையவர்களாய் மாற்றுவதற்காக மேன்மை மகிமை எல்லாம் விட்டு நம்மை போல இந்த பூமியிலே வந்தார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே பிசாசானவன் அவரை சோதிக்கிறான். சோதனை வெளிப்படுகிறது. நமக்கு தெரியும் 3 விதமான சோதனையை இங்கே எழுதியிருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஒன்று, கல்லுகளை அப்பங்களாக சொல்லுகிறான். இன்னொன்று, தேவாலயத்தின் மேலே நிறுத்தி தாழ குதிக்க சொல்லுகிறான். இன்னொன்று, எல்லாவற்றையும் காண்பித்து சொல்லுகிறான், என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தால் நான் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் அப்படி என்று பிசாசானவன் அவரை பார்த்து சொல்லுகிறான். இந்த சோதனைகளை அவர் எப்படி மேற்கொண்டார் என்பதையும் வேதம் நமக்கு அழகாய் காண்பித்திருக்கிறது. எப்படி மேற்கொண்டார்? ஒவ்வொரு சோதனையும் மேற்கொள்ள அவர் வசனத்தை எடுத்தார். வசனத்தை எடுத்து சொல்லுகிறார். இங்கே முதலாவது, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். இரண்டாவது, தேவாலயத்தின் மேலே நிறுத்தி தாழ குதியும், அப்பொழுது உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு தாங்குவார் என்று எழுதினாரே அப்படி என்று சொல்லி பிசாசும் வார்த்தையை காண்பித்து தேவனை பரீட்சை பார்ப்பதற்காக சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். தன்னை ஆராதிக்க அவரிடத்தில் சொன்னபோது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒன்றையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதை எடுத்து சொல்லுகிறார். சோதனையை ஜெயிக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்று சோதனை உங்களுக்கு முன்பாக வரும்போது அதை எப்படி ஜெயிக்க இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ எழுதியிருக்கிறது, எழுதப்பட்டது நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதி இருக்கிறதை எடுத்து உரைங்கள், சோதனையை ஜெயிப்பீர்கள். சோதனையை ஜெயிக்க முடியாம யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எழுதி இருக்கிறதை எடுத்து உரைங்கள், சோதனையை ஜெயிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களை ஒப்பு கொடுப்பார்கள், உங்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைப்பாங்க. அப்பொழுது என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று கலங்க தேவையில்லை. நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். காரணம், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே. அப்படி என்றால் இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுதி இருக்கிறதை அதிகம் வாசித்து உங்களுக்குள்ளே எழுதி கொள்ளுங்கள். அதோடு நிறுத்தி விடாமல் ஆவியானவருடைய நிறைவுக்காக தேவ சமூகத்திலே விட்டு கொடுங்கள், அவருடைய நடத்துதலுக்காக விட்டு கொடுங்கள். நிச்சயமாய் சொல்ல முடியும், உங்களுக்குள்ளே
இந்த வார்த்தைகள் எழுதப்படுமானால் வேளை வரும்போது அல்லது ஒவ்வொரு சோதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி இருக்கிறதை எடுத்து உரைக்கத்தக்க கிருபைகளை நிச்சயம் தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தை இல்லாத இடத்திலே சோதனை மேற்கொள்ளும். வார்த்தை இருக்கிற இடத்துல சோதனையை வார்த்தை மேற்கொள்ளும். இயேசுவை சோதனைக்காரனாகிய பிசாசால ஜெயிக்க முடியாத காரணம் அவருக்குள்ளே வார்த்தை இருந்தது. அவரே வார்த்தையாயிருந்தார். அதே போல இந்த வசனம் நமக்குள்ளே இருக்குமானால், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையா இருக்குமானால், ஆமென், எழுதி இருக்கிறது எடுத்து உரைக்கப்படும். பிசாசானவனை மேற்கொள்ள இந்த வார்த்தை நிச்சயமாக வெளிப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் நல்லவர். எல்லா சோதனைகளையும் இப்படியே உங்களை கர்த்தர் ஜெயிக்க வைப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நல்ல அடிச்சுவடுகளை எங்களுக்காய் வைத்து போன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எழுதியிருக்கிறதை எடுத்துரைக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.